தான் இருக்கும். அதனால நிறைய கடன் வாங்க வேண்டி வரும். ஒருவர் சொந்த வீடு வாங்குறதுக்காக கடன் வாங்கியிருந்தாரு அப்படின்னா அவருடைய ஜாதகத்துல எந்த விதத்திலையும் தனஸ்தானம் கெடாம இருக்கணும். அவர் சொந்தமா தொழில் செய்யறவரா இருந்தா குறிப்பா 2, 10ஆம் பாவங்கள் வலுவா இருக்கணும். வேலைக்கு போறவரா இருந்தா 2, 6, 10 இந்த பாவங்கள் வலுவா இருக்கணும். இப்படி பலமுடன் இருந்தா தான் அந்த கிரகங்களுடைய தசா புத்தியில அந்த பணத்தை சம்பாரிச்சு அவர் கடனை கட்டி வீடை சொந்தமாக்க முடியும். ஜாதகப்படி 4ஆம் பாவம் அப்படிங்கிறது வீட்டை குறிக்கும். இந்த 4ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவமான 6ஆம் பாவம், அதுக்கு 3ஆம் பாவமான 8ஆம் பாவம், இதெல்லாம் வாங்கியிருக்கிற கடனை வளர்க்குமே தவிர ஒரு பொழுதும் குறைக்காது. அதாவது அசலுக்கு மேல 2 மடங்கு வட்டியை கட்டுற மாதிரியான சூழலை உருவாக்கிடும். இதே மாதிரி தான் தொழில் செய்பவரும் தொழில் விருத்திக்காக கடன் வாங்கியிருந்தாரு அப்படின்னா அவருக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அவர் ஜாதகத்துல நல்ல விதமா இருக்கணும். அதாவது அவருடைய ஜாதகத்துல 2,